மூதவின்னு தண்ணி போடுது. முதலமைச்சர் நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு மியூசிக்கல் சேராது. உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ பார்த்துறாங்க 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் அப்படி பேசிட்டு. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேல் அவர்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் தெரிஞ்சதுதான். அதனாலதான் வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட இறப்புக்கு கூட போல அப்படிங்கிறது குறிப்பிட்ட விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. என்ன சண்டை விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேல் அவர்களுக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பார்க்கிங் இஷ்யூல தான் இது மிகப்பெரிய சண்டையா மாறி இருக்கு. பின்னால 2 பேரும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணி இருக்காங்க. அப்படின்னா கூட விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த மவுஸ் குறையவே இல்லை. வடிவேலு அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா, புதுசா கட்சி தொடர்ந்த உடனே நீ சிஎம் ஆயிடுவியா? அப்ப நாங்கெல்லாம் இவ்வளவு வருஷம் அந்த மண்ணுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் சிஎம் ஆக மாட்டோமா? நீ சிஎம் அப்படின்னா நான் பிரதமர் அப்படின்ற அளவுக்கு பெருசா பேசியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட கட்சி பேரை கூட ரொம்ப கலாய்ச்சி பேசியிருந்தாரு. ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காங்களே, தேமுக, திமுக, லைக் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலாய் சொல்லையும் யூஸ் பண்ணி அவங்களோட கட்சி பெயரையுமே கலாய்ச்சி பேசியிருந்தாரு வடிவேலு அவர்கள். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர்யா. நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்க இல்ல, அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா என்ன தேக்கு முக்கா சொல்றாங்க. அந்த கட்சி ஆபீஸ்ல கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க, பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க? ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்துருக்கு. எது இந்த லூசு சுத்தமா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி பாருங்க பீஸ், அது உள்ள உட்கார்ந்துருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி சினிமா துறையை விட்டு வெளியேறி இருந்தாரு. படம் எதுவுமே நடிக்காம இருந்தாரு. ஆனா இப்போதான் சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 2-3 வருஷங்களா மாமன்னன் கடைசியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நடிச்சாரு. அதனாலயும் என்னமோ திமுகவுக்கு சப்போர்ட்டா இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே பேசிட்டு இருந்தாரு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு, கம்பேக் கொடுத்திருக்காரு. விஜயவர்களை கலாய்க்கிறதுக்காக கம்பேக் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற பேசும் பொருளும் இருக்கு. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களை கலாய்ச்சி பேசுறதுனால விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியில ஒரு ட்ரால் மெட்டீரியலா ஆனாரு வடிவேலு அவர்கள். இப்போ விஜயவர்களை கலாய்ச்சி பேசுனதுனால விர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியில ட்ரால் மெட்டீரியலா மாறி இருக்காங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம்.